ஹாய் நண்பா, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ வந்து ஒன் டைம் வியூவாக எப்படி சென்ட் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் ப்ரைவசி யூசேஜுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு அப்டேட்டு. அதாவது நீங்கள் ஃபோட்டோவை வந்து சென்ட் பண்ணோடனே, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை தான் ஃபோட்டோவை பார்க்க முடியும். பார்த்துட்டு அவங்க அது பேக் வந்தாங்கன்னாவே பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோ வந்து டெலிட் ஆயிரும். அந்த ஃபோட்டோ வந்து அவங்களால ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுக்க முடியாது. அந்த மாதிரி ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் ஃபோட்டோவை எப்படி சென்ட் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் யாருக்கு அந்த ஃபோட்டோ சென்ட் பண்ணணுமோ அவங்க நேமை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய இன்னொரு நம்பருக்கு சென்ட் பண்ணுறேன். என்னுடைய ஜியோ நம்பரை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாட்டத்தில் மெசேஜ் பாக்ஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்மெண்ட் சிம்பிள் இருக்கும். ஒரு பின் மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு கேலரிக்குள்ளே போய் நீங்கள் எந்த ஃபோட்டோவை சென்ட் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணுங்கள். கேலரியை கிளிக் பண்ணுங்கள். கேலரி கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த பில்டிங்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு லோ கார்னரில் சென்டு பட்டன் இருக்கா, அதுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுன்னு போட்டு டாட்டாக ரவுண்டு போட்டிருக்கோம். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்தும் வியூ ஒன்ஸ் ஜஸ்ட் காட் மோர் ப்ரைவேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். இதுக்கு ஓகே கொடுங்க. இதுக்கு ஓகே கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒன் வந்து க்ரீன் கலரில் மாறிடும். அப்படி மாறிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஒன் டைமாக எங்களுக்கு சென்ட் பண்ண முடியும். இப்போ சென்டு கொடுங்க. சென்டு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சென்ட் ஆகும். அந்த ஒன்றுன்னு போட்டு ரவுண்டாக இருக்கும். ஃபோட்டோ வந்து சென்ட் ஆயிரும் எங்களுக்கு. இந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் கிளிக் பண்ணியும் பார்க்க முடியாது. இப்போது அவங்களுக்கு எப்படி ரிசீவ் ஆயிருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ என்னுடைய ஜியோ நம்பருக்கு வந்து அந்த ஃபோட்டோ வந்து ரிசீவ் ஆகிருக்கும். இப்போ இங்கே வந்து அந்த ஃபோட்டோ வந்து எனக்கு ரிசீவ் ஆகிருக்கா. இப்போ அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணேன்னா ரிசீவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் ஒன்றுன்னு ரவுண்டு போட்டு வரும். அவங்களுக்கு தெரியும் இது ஒன் டைம் ஃபோட்டோ தான் அப்படிங்கிற மாதிரி தெரிகிற மாதிரி தான் ரிசீவ் ஆகும். இப்போ அதை கிளிக் பண்ணி நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி வருதா. இதை வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க ட்ரை பண்ணாலும் ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுக்க முடியாது என்னால். இப்போ பேக் வரேன். பேக் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து டெலிட் ஆயிரும். ஓப்பனடுன்னு காட்டும். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஃபோட்டோ வந்து பார்க்க முடியாது கைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவசி யூசேஜுக்காக கொண்டு வரப்பட்ட அப்டேட்டு தான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எதிர்ப்பு சந்திப்போம். ஓகே, பை கைஸ்.